தனிநபர் மிரட்டல் இருக்குல்ல, என் நம்பரை வந்து என் போன் நம்பரை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டு கோழைத்தனமான கொலை மிரட்டல் விடுறது, உனக்கு கொன்றுவேங்கிறது, ஒரு டெய்லி வந்து எனக்கு வந்து போன் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இணைய இப்போ துரை வைகோவோட பர்சனல் நம்பர் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட இருக்கு, நான் வாங்கி எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு 10 இருங்க, ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டு துரை வைகோக்கு ராத்திரி போல தூங்க விடாம துரை வைகோ என்று சொல்லக்கூடிய வைகோவுடைய மகன், அவரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றால் அது நீங்கள் நேர்மையான முறையிலே முதன்மைப்படுத்தலாம். ஆனால் ஒருவரை ஓரங்கட்டி விட்டுத்தான் அதை, எனக்கு இந்த வினாடி வரைக்கும் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் துரை வைகோவை நான் பார்த்து, நம்ம விஜய் கட்சிக்காரனை பார்த்து நம்ம அடிக்கடி தற்கூரின்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன காரணம்னா, கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ சித்தாந்தங்களையோ முதன்மைப்படுத்தாமல் ஒரு தனி மனிதனை முதன்மைப்படுத்துவது. மதிமுக அப்படிதான் இருக்குன்னு சொல்லு. மதிமுகவுல வந்து வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் கட்சி தொடங்கினார். அந்த கட்சியே ஒரு வாரிசிடத்திலே வந்து நிற்பது என்பது ஒரு வரலாறு. துரை வைகோ இன்னும் கொஞ்சம் பண்பாளராக நடந்து கொண்டிருக்க வேண்டும், பண்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். இதை நான் சொன்னேன்ல, இதுல அவன் என்ன பண்ணிட்டான்னா, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னா நீங்கள் மாமன்னர்களா? வைகோ வந்து ஒரு பெரிய மன்னரா, சக்கரவர்த்தியா? துரை வைகோ வந்து ஒரு பெரிய பேரரசருடைய வம்சத்திலிருந்து வர்றாரா, ராஜராஜ சோழன்? நீ தனி மனிதனை டார்கெட் பண்ணி அவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு, குடைச்சல் கொடுக்கணும்னு நீ கிளம்புனேன்னா உன்கிட்ட என்ன ஜனநாயக பண்பு இருக்கு? நான் என்ன சொன்னேன்னா, தற்கூரிங்கிற வார்த்தையை நான் திரும்ப பெற வேண்டும் நீ சொல்ற. இவ்வளவு தற்கூரிகளை உருவாக்கி மல்லை சத்யா அவங்க கிட்ட இது குறித்து ஏதாவது, இந்த மிரட்டலுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா, இல்ல பேச முயற்சி நடந்ததா? உங்களை மிரட்டல் விடுத்தவங்க சொல்லும் போது உங்களுடைய மதத்தையும் குறிப்பிட்டு அதையும் சேர்த்து, அது மைனாரிட்டியா இருக்கும் போது மிரட்டுவதுங்கிறது ரொம்ப இல்லை. அது பாஜக மனநிலைக்கே வந்துடுறாங்க. கேட்டா பாஜகல இருந்து நாங்க தான் காப்பாத்துறோம் அவங்களன்னு சொல்ற அவங்களே. இன்று நம்மோட நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து சில நாட்களவே ராஜகம்பீரன் அவர்களுக்கு போன் கால்ஸ் மூலமாகவும் சரி, சமூக வலைதள பதிவுகள் மூலமாகவும் சரி, மிரட்டல் வருது, உங்க மேல அவதூறு பரப்பப்படுது. குறிப்பா துரை வைகோ அவர்களுடைய ஆதரவாளர்கள் இல்ல அவருடைய தூண்டுதலின் பேர்ல தான் உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, அவதூறுகள் வைக்கப்படுது, மிரட்டல் விடப்படுது அப்படின்னு செய்திகள் வருது. வல்லம் பஷீர் அவர்கள் இது தொடர்பா ஒரு பதிவுமே போட்டிருக்காரு. என்ன பிரச்சனை சார், என்ன நடந்தது? மல்லை சத்யா அவர்கள் வந்து கட்சியிலே ஓரங்கட்டப்பட்டது, நீக்கப்பட்டது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற உட்கட்சி விவாதம், பொதுக்குழுவிலே நடக்கிற விவாதம் என்பது வேறு. ஒரு பிரச்சனை தெருவுக்கு வந்ததற்கு பின்னால் எங்களுடைய உட்கட்சி விவகாரம் என்று அதை சொல்ல முடியாது. அவர் நீண்ட நெடுங்காலமாக எல்லா போராட்ட களங்களிலும் இயக்க செயல்பாடுகளிலும் தீவிரமாக இயங்கிய ஒருவர். துரை வைகோ என்று சொல்லக்கூடிய வைகோவுடைய மகன் துரை வையாபுரி, அவரை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றால் அது நீங்கள் நேர்மையான முறையிலே நீங்கள் முதன்மைப்படுத்தலாம். ஆனால் ஒருவரை ஓரங்கட்டி விட்டுத்தான் அதை செய்ய வேண்டும். அவருக்கு கட்சியிலே செல்வாக்கு இருக்கிறதுனா அவர் நீண்ட காலம் உழைப்பின் வழியாக, ஒரு 30 ஆண்டு கால உழைப்பின் வழியாக, 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக அவருடைய கடின உழைப்பின் வழியாக அவர் தொண்டர்களோடு அரவணைத்து ஒருத்தருடைய அன்பை பெறுவதுங்கிறது விளையாட்டுல, அரசியல்ல. தூத்துக்குடியில் ஒரு கல்யாணம் இருக்குங்க, திருச்செந்தூர் பக்கம் ஒரு புத்தவழி வீட்டில் இருக்குங்க, அப்படியே வர்ற வழியில வந்து மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குங்கன்னு வாழ்றது இருக்குல்ல, ரொம்ப சிரமமானது. நீங்க அது மாதிரி படிநிலையில வளர்ந்த ஒரு தொண்டர்களின் தொண்டராக இருந்த மல்லை சத்யாவை தூக்கி வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒரு கட்சி தூக்கி எறிவது அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இதை வந்து ஒரு அரசியல் விமர்சகனாக நான் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றேன். எனக்கு மல்லை சத்யாவோட நேரடியா எந்த நட்பும் தொடர்பும் எதுவுமே கிடையாது. இதை ஆதரிக்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் நான் அவரை ஒரு முறை கூட சந்தித்தது கிடையாது. சில கூட்டங்கள்ல பார்த்துருக்கேன், நட்புலாம் சொல்ல முடியாது. எனக்கு இந்த வினாடி வரைக்கும் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் துரை வைகோவை நான் பார்த்தது கூட கிடையாது. நான் இது ரெண்டுலையுமே நான் சம்பந்தப்படாதவன். நான் வந்து நாஞ்சில் சம்பத் போலவோ, அந்த கட்சியில மதிமுகவிலே இருந்து பல கருத்து வேறுபாடுகளால் வந்து விலகி நிற்பவர்கள், விளக்கப்பட்டவர்கள், அந்த லிஸ்டுக்காரன் நான் கட்சிக்காரன் கிடையாது. நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை காக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சில கருத்துக்களை நான் சொல்றேன். அப்ப நம்ம அழைக்காமலே அல்லது நம்ம வந்து கூப்பிடாமலே நம்மை வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தர் பேசுறாரே அப்படிங்கிறதுக்காக என்னை ஹானர் பண்ணணும், மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக
மல்லை சத்யா அவருடைய அமைப்பு தொடக்க விழாவுக்கு சமீபத்திலே நடந்த தொடக்க விழாவில் திராவிட வெற்றி கழகம்னு ஒரு அமைப்பு தொடங்குறாரு. அதுல 2 ஊடகவியலாளர்கள் இதை வந்து வாழ்த்துறை அப்படின்னு 2 பேர் கருத்துரைன்னு போடுறாரு. ஒன்று மூத்த ஊடகவியலாளர் ஐயநாதன், இன்னொருத்தர் ராஜகம்பீரன் ஒரு அழைப்பிதழில் போடுறாரு. நான் வழக்கமாக வந்து நான் என்னுடைய கல்லூரி காலங்களில் இருந்து மேடை பேச்சிலே நான் வந்து நீண்ட காலம் பயணித்தவன். எனக்கு எல்லா ஆவேசமாக, நகைச்சுவையாக, எல்லா தன்மையுமாக பேசுவது என்கிறது பேசும் கலை வந்து கைவரப்பெற்றோம். அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக நான் பேசினேன். கைதட்டுக்கள், ஆரவாரங்கள்லாம் வந்துச்சு. அந்த கூட்டத்திலே நிறைய ஊடகங்கள் வந்து யூடியூப்ல இருந்து வர பல பேர் நண்பர்கள்லாம் வந்தவங்க. மறுநாள் ஒருத்தர் நேர்காணல் கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஒரு கட்சி வந்து தன்னுடைய தத்துவத்தை வந்து முதன்மைப்படுத்தாமல் தனி மனிதனை முதன்மைப்படுத்துகிற ஒரு செயல் இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் தற்கூரித்தனம்னு சொல்றது. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம விஜய் கட்சிக்காரனை பார்த்து நம்ம அடிக்கடி தற்கூரின்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன காரணம்னா, கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ சித்தாந்தங்களையோ முதன்மைப்படுத்தாமல் ஒரு தனி மனிதனை முதன்மைப்படுத்துவது. மதிமுக அப்படிதான் இருக்குன்னு சொல்ல. மதிமுகவுல வந்து வைகோவுக்கு என்று வரலாறு இருக்கிறது. வைகோவை நம்ம வந்து ஒரு நாளும் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. வைகோ வந்து அரசியலிலே வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அவர் இன்னும் பல ஒரு போராட்ட களங்களிலே அவர் நின்றவர். மற்ற கட்சிக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் கட்சி தொடங்கினார். அந்த கட்சியே ஒரு வாரிசிடத்திலே வந்து நிற்பது என்பது ஒரு வரலாற்று முரண். அது இந்த வரலாற்று முரணை வந்து வைகோ செய்திருக்க கூடாது, ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை நான் வந்து ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியிலும் நான் முன்வைத்தேன். ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஊடகவாதத்திலே நான் முன்வைத்தேன். அப்பவே என்னை வந்து எனக்கு எதிராக கடுமையாக கருத்துக்களை எழுதினார்கள். முகநூல் மாதிரி சோசியல் மீடியா முழுக்கவே என்னை பற்றி வந்து அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சு வந்து இந்த மாதிரி ஒரு பேசுகிறாரு கொள்றாரு அப்படின்னா. இன்னும் சில பேர் என்னமோ நீங்கள் வந்து மதிமுகவில் தான் இப்படி இருக்கிறது மாதிரி பேசுறீங்க, நீங்கள் உதயநிதியெல்லாம் ஆதரிக்கிறீங்க, திமுக விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து. உதயநிதி எந்த கட்சிக்காரனை வந்து வெளியேற்றினாரு வந்த உடனே? வேற யாருமே வர முடியல சார் அந்த இடத்துக்கு. எப்படி? இப்ப துணை முதல்வர் துரைமுருகன் அத்தனை வருஷமா இருக்காரு, அவருக்கு துணை முதல்வர் பதவியோ இல்ல முக்கிய பொறுப்புகள் இல்லைங்க. அதாவது எப்படின்னா, அது ஒரு பொறுப்புலையே இல்லாம இருக்கிறாரா? அவர் கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறார். பொதுச் செயலாளர்ங்கிறது என்ன? பேரறிஞர் அண்ணா இருந்த இடம், பேராசிரியர் அன்பழகன் இருந்த இடம். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கட்சிகளும் கார்ப்பரேட் மயமாக மாறிவிட்டது. கட்சி சாமானியர்களுக்காக தொடங்கப்பட்டதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு கட்டத்துக்கு மேல கோடிக்கணக்கான சொத்துக்களை அறக்கட்டளைகளின் வழியாக பெற்றுக்கொண்டதற்கு பின்னால், வசதி வாய்ப்புகள் எல்லாம் கூடியதற்கு பின்னால், ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை நிறுவனமயமாக மாற்றுகிறார்கள். கார்ப்பரேட் செக்டரா மாறுது. இப்ப நீங்க பல இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல எல்லாம் வந்து உண்டியல் கொடுக்குவாங்க சந்தைகள்ல, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மறைந்து வருகிறதா? அப்ப எல்லா கட்சியிலையுமே கூட எல்லா கட்சிகளிலுமே துண்டேந்தி வசூல் பண்ணக்கூடிய பல அமைப்புகளை நான் பார்த்திருக்கேன். இப்ப இல்ல. இப்ப வந்து நீங்க ஒரு தனிப்பட்ட முதலாளிகிட்ட போய் நீங்க பணம் வாங்கினீங்கன்னா அவருக்கு எதிராக நீங்க எப்படி போராடுவீங்க? இப்ப நீங்க வந்து மீத்தேனை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடக்குது, அணு உலைக்கு எதிராக போராட்டம் நடக்குது, எத்தனையோ இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது, மணல் அள்ளக்கூடாதுன்னு போராட்டம், இதெல்லாம் வந்து இந்த பகுதிசார் போராட்டங்கள். இப்ப இந்த பகுதிசார் போராட்டங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி நடத்தினாதான் நடத்த முடியும். நீங்க மணல் மாஃபியா வந்து ஒரு கூப்பிட்டு, ஒரு போராட்ட குழுவா இருக்கிறவன்ட்ட கூப்பிட்டு, தனிநபருக்கு கூப்பிட்டு, அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் தர்றேன் கண்டுக்கிறாம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிருக்கு. பல இடங்கள் என்ன நடக்குதுன்னா, போராட்டத்தை யார் முதன்மைப்படுத்துகிறார்களோ, யார் முன்னிலை வைக்கிறார்களோ அவர்களை விளைவேசுகிற ஒரு காலத்தை, அதுதான் நான் கார்பரேட் அரசியல்ங்கிற வார்த்தையில குறிப்பிடுறேன். இந்த கார்பரேட் அரசியல் வந்ததற்கு பின்னால் மக்களுக்கான அரசியல், கொள்கைக்கான அரசியல், சித்தாந்த அரசியல்ங்கிறது எல்லா கட்சிகளும் ஏறத்தாழ கைவிட்டு விட்டது. இது அந்த கட்சி இந்த கட்சியும் கிடையாது. நான் கேட்பது என்னன்னா, மதிமுகவுல வாரிசு அரசியலே வரக்கூடாதுங்கிற கருத்தையே நான் சொல்லல. ஏன் ஒரு பண்பாடாக நடந்து கொள்ளவில்லை? ஒரு நீண்டகால உழைப்பாளியாக இருக்கிற மல்லை சத்யா போன்ற ஒரு கட்சிக்காக உழைத்த ஒரு சமூக ஆர்வலனை, ஒரு தொண்டனை ஏன் கைவிடுகிறீர்கள்? அவர் கண்ணீர் சிந்தினார் பல தொலைக்காட்சி நேர்காணல்கள்ல.
ஒரு மனிதாபிமான ஆதரவை தான் நான் கோருகிறேன். அங்கேயும் அதை தான் பேசியிருக்கேன். நான் அவ்வளவுதான். நான் ஒரு மனசாட்சியை நான் தட்டுகிற வேலையை ஒரு சமூகத்திலே நடக்கிற பிழைகளை, தவறுகளை, குற்றங்களை களைவதற்கு ஒரு அறச்சீற்றமாக இந்த பிழைகளை சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிற அடிப்படையில் தான் நான் பேசுறேன். அப்ப நீங்க துரை வைகோ இன்னும் கொஞ்சம் பண்பாளராக நடந்து கொண்டிருக்க வேண்டும், பண்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். பேர்ல தான் உங்களுக்கு மிரட்டல் இதை நான் சொன்னேன்ல. இதுல அவன் என்ன பண்ணிட்டான்னா தற்கூரிய பிடிச்சுக்கிட்டான், வேற எல்லாத்தையும் விட்டான். இப்ப நான் நாஞ்சில் சம்பத் குற்றச்சாட்டு சொல்றாரு 1000 கோடி வாஜ்பாய் காலத்துல தேர்தல் பேரத்துக்கு அவர் வாங்கினாருன்னு. அவன் குற்றச்சாட்டையெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஜனநாயக இயக்கத்துல உங்களை நம்புகிறவர்களை நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சி ஒருவனை 30 ஆண்டு காலம் பயன்படுத்திட்டு நடுத்தருவில் விட்டுட்டு போகுதுன்னா, யூசன் துரோவா பயன்படுத்திட்டு விட்டுட்டு போகுதுன்னா, அவனுடைய இளமை காலத்தை யார் திரும்ப கொடுப்பா? ஜெயிலுக்கு போயிட்டு வர மாதிரி ஆயிரும்ல. இப்ப நீங்க என்ன பண்ணுவானா, இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு மாதிரி வழக்குகள் எல்லாம் உண்மையாவே தவறு செஞ்சவன், குண்டு வச்சவன், தீவிரவாதி, மதவாத அமைப்புல இருந்தவன் கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வகை. அவர்களை மட்டுமே கைது செய்ய முடியாத சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் அள்ளி கொண்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடுறான்ல. வெறுமனே விசாரணை கைதிகளாகவே 15 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம்னு அந்த 98 காலகட்டங்கள்ல அந்த வழக்குகள்ல இருந்து நிறைய பேர் ஜெயில இருந்தாங்க. அப்ப 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில இருந்தவர்கள்ல வெறுமனே விசாரணை கைதிகளும் இருந்தாங்க. அவனை கொண்டு 25 வயசுல ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் 47 வயசுல 48 வயசுல வெளியே விடுறாங்கன்னு வச்சுங்க. அவன் வாழ்க்கையில அந்த பருவத்தை யார் திருப்பி கொடுப்பா? அது மாதிரி தானே அரசியல் கட்சியில நீங்க ஒருத்தர் உணர்ச்சிசப்பட்ட ஒரு இளைஞர் வைகோ அருமையா பேசுறாரு, சித்தாந்தங்கள் பேசுறாரு, கிரேக்க வரலாறு பேசுறாரு, ஜனநாயகத்தை பத்தி பேசுறாரு, கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாருன்னு அவர் மீது இருக்கக்கூடிய அன்புல தானே ஒருத்தன் கட்சிக்குள்ள வர்றான். அப்படி வருகிற ஒருவரை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நடுத்தருவுல நீங்க விட்டுட்டு போறீங்க அவங்க மகனுக்காக அப்படிங்கிற ஒரு இடம் வருது. கட்சி யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? வைகோ கிட்ட இருக்கா, துரை வைகோ அவர்கள் கிட்ட தான்? வைகோ கிட்ட இல்லங்க கட்சி. இருந்தா அவர் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாருங்க. வைகோ இந்த மாதிரியான அவர் பண்பட்ட மனிதர். அவர் தானே சார் கட்சி விட்டு நீக்கிறாரு. அவருக்கு நெருக்கடி, அவரை சொல்ல வைத்தார்கள், நெருக்கடிக்கு உருவாக்குனார். அதனால மற்றவர்களும் வாரிசு அரசியலுக்காக யாருமே கட்சி ஆரம்பிக்கல. வைகோ தான் வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சாரு. வைகோவே அந்த வரலாற்று பிழையை செய்கிறார் என்கிற போது அரசியலிலே அது ஒரு தற்கொலை. அதைத்தான் நான் கண்டிப்பேன். நீ பேசக்கூடாதுன்னா நான் பொது வெளியில பேசுறேன், என் கருத்து தவிர நீனும் பொது வெளியில பேசு, உன்னுடைய ஊடகவியலாளர்களை வைத்து பேசுவோம், பத்திரிகையாளர் வச்சு பேசு, செய்தி தொடர்பாளர் வச்சு பேசு. தனிநபர் மிரட்டல் இருக்குல்ல, என் நம்பரை என் போன் நம்பரை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டு கோழைத்தனமான கொலை மிரட்டல் விடுறது, உன்னை கொன்றுவேங்கிறது, ஒரு டெய்லி எனக்கு போன் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இணைய பொறுக்கிகளை நீங்கள்லாம் நான் கேட்கிறேன். இப்போ துரை வைகோவோட பர்சனல் நம்பர் என் ஃப்ரெண்டுகிட்ட இருக்கு, நான் வாங்கி எனக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு 10 இருங்க, ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டு துரை வைகோக்கு ராத்திரி போல தூங்க விடாம போன் பண்ணுங்கடா நான் சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? உனக்கு மட்டும்தான் ஐக்கியத்தனம் பண்ண தெரியுமா? எனக்கு ஐக்கியத்தனம் பண்ண தெரியாதா? எனக்கு அவருக்கு என்னங்க தனிப்பட்ட பகை இருக்கு? தவறு யார் செய்தாலும் நான் தவறுன்னு சொல்றேன். இது என்னுடைய அறம் சார்ந்த பத்திரிகையில நான் ஒரு ஊடகவியலாளனாக என்னுடைய கடமையை நான் செய்யறேன். உனக்கு பிடிக்காத கருத்தை நான் பேசினேன்னா உனக்கு நான் பல பேர் சொல்றேன், நீ எப்படி எங்க தலைவரை பத்தி தப்பா பேசுற? அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, அவர் என்ன தியாகம் பண்ணிருக்காரு நான் கேட்டேன். அப்ப இனிஷியலை கழிச்சிட்டு சொல்லுவோம், அவர் தியாகத்தை எனக்கு சொல்லுங்க. வைகோங்கிற இனிஷியலை கழிச்சிட்டு அவருக்கு என்ன பெருமை இருக்குன்னு, வரலாற்று பெருமை இருக்குன்னு சொல்லு. என்ன தியாகம் பண்ணிருக்காருன்னு சொல்லி, எத்தனை சிறைக்கு போயிருக்காரு, எத்தனை போராட்டங்களுக்கு போயிருக்காரு, சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவா நிறைய பண்ணிருக்காருன்னு சொல்லிருக்காங்க. யாரு சிறுபான்மையினருக்கு எதிரான பாஜகவோடு அதிகமாக கைகுலுக்கி கொண்டதே மதிமுக தானே. வைகோ அந்த அரசியல் பிழையை செஞ்சிருக்காருல்ல, செய்யலன்னு சொல்ல முடியுமா? வாஜ்பாயோட அவர் காட்டிய நெருக்கத்தை எந்த திராவிட இயக்க தலைவர்களும் காட்டாத நெருக்கத்தை அவர் காட்டியிருக்காருல்ல. அதனால நான் விமர்சிப்பேன், திரும்ப விமர்சிப்பேன். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னா நீங்கள் மாமன்னர்களா? வைகோ ஒரு பெரிய மன்னரா, சக்கரவர்த்தியா? துரை வைகோ ஒரு பெரிய பேரரசருடைய வம்சத்துல இருந்து வர்றாரா? ராஜராஜ சோழன் பரம்பரையில இருந்து வர்றாரு. அவரு ஜனநாயகத்துல கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் நினைக்கிறேன். வைகோ திமுக நீக்கப்பட்ட போது வைகோவுக்கு ஆதரவாகத்தான் நான் பேசியிருக்கேன். அன்னைக்கு இந்த ஊடகங்கள் இல்ல, நான் எத்தனையோ கூட்டங்கள்ல பேசியிருக்கேன். யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலே போய் நிற்பதுதான் ஒரு அறம். இப்ப துரை வைகோவினுடைய தூண்டுதலின் பேர்ல அதெல்லாம் நடக்குது, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது வைகோ அவர்களுடைய காதுகளுக்கு போயிருக்கு. அதுங்க வைகோவுடைய காதுக்கு போகுதா இல்லையாங்கிறதுல என்னைய மட்டும் நடத்தல, நிறைய பேருக்கு ஐயநாதனுக்கு நடந்திருக்கிறது. ஐயநாதனுக்கு இதே மாதிரி போன் பல பேர் பேசியிருக்கான்.
திமு அப்துல் காதர் என்று ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர், அகட வகட மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் வந்து நடத்தியவர், பட்டிமன்றங்கள், இலக்கிய சொற்பொழிவு நடத்தக்கூடிய ஒரு மூத்த அவரு மல்லை சத்யாவை தார்மீக ஆதரவாக பல இடங்கள்ல அவர் பேசுறாரு. அவருக்கு எவ்வளவு மிரட்டல் தெரியுமா? அவர் போகிற பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் வந்து கும்பல் போய் சேர்த்துக்கிட்டு போய் அவரை பேச விடக்கூடாது என்று கோஷம் போடுவது. இது வந்து தவறான அணுகுமுறை. உங்களுக்கு ஜனநாயகத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லாத. நான் என்ன சொல்றேன், இதுவரைக்கும் நான் வந்து சங்கிகளை திட்டியிருக்கேன், பாஜகவை மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கேன், நாம் தமிழர் கட்சியை நான் மிக மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன். நான் சீமான் அவர்களை குறித்து செய்த அளவுக்கு விமர்சனம் வேறு யாருமே செய்யல. அங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு மிரட்டல் வரல? அங்கெல்லாம் மிரட்டல் வரல. நான் பொது தொலைக்காட்சி வாதத்துக்கு போகிறவன். அங்கெல்லாம் என்னைய பார்த்தா என்னுடைய நீண்ட நாள் சகோதரன் மாதிரி தான் இடும்பாவனம் கார்த்தியில இருந்து, ஸ்ரீதர்ல இருந்து, பல பேர் நாம் தமிழர் கட்சி சசியில இருந்து எல்லாருமே என் மீது பேரன்பு கொண்டவர்கள். கருத்து வேற, தனி மனிதனுடைய உறவு வேற. நீ தனி மனிதனை டார்கெட் பண்ணி அவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு, குடைச்சல் கொடுக்கணும்னு நீ கிளம்புனேன்னா உன்கிட்ட என்ன ஜனநாயக பண்பு இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, தற்கூரிங்கிற வார்த்தையை நான் திரும்ப பெற வேண்டும் நீ சொல்ற. இவ்வளவு பேர் இவ்வளவு தற்கூரிகளை உருவாக்கி வச்சிருக்கிய, அப்ப நான் எப்படி திரும்ப பெறுறது? நான் மறுபடியும் சொல்றேன், தத்துவத்தை பின்பற்றாமல் தனி மனிதனை வந்து முதன்மைப்படுத்துகிற இயக்கங்கள் தற்கூரி இயக்கங்கள். அந்த தற்கூரித்தனத்தை விஜய் செய்தா மட்டும் நான் கண்டிப்பேன், வேற கட்சியில தான் நான் கண்டிக்க மாட்டேன்னு நான் சொல்ல முடியாது. எலைட் அரசியல்வாதி. நான் என்ன சொல்றேன், கள அரசியல்வாதி கிடையாது. மல்லை சத்யா களத்துல நின்றவர், துரை வைகோங்கிறவர் களத்துல நிக்காதவர். அப்புறம் எம்பி ஆயிருக்காருல்ல? எம்பி எப்படி ஆனாரு? திமுகவின் முதுகிலே ஏறி, தோளின் மீது ஏறி நான் உயரமானவன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறாங்களா அவங்க? அந்த தகுதி இருக்கிறதா? இன்னைக்கு வந்து அவங்களுக்கு என்ன சீட்டு கொடுக்க போறாங்க? சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது, என்ன சீட்டு கொடுக்க போறாங்க? கட்சி வலிமையா இருக்கா? வாக்கு வலிமையோடு இருக்கிறதா? நம்பகத்தன்மையோடு இருக்கிறதா? ஒரு விஜயகாந்த் கூட எதிர்கட்சி தலைவர் வரிசையில போய் உட்கார்ந்துட்டார்ல. அவர் என்ன வைகோ மாதிரி சிறந்த நாடாளுமன்றவாதியா? வரலாறுகள் குறித்து சொற்பொழிவாற்றியவரா? சிலப்பதிகாரம் பேசியவரா? உலக வரலாறுகள் பேசியவர்? ஒன்றும் தெரியாது அவருக்கு. அவருக்கு என்ன தெரியும்? விஜயகாந்த் பெரிய அரசியல் தத்துவஞானி அவரு. அவர் கூட எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார்ல. அப்ப அந்த வியூகம் வகுக்க தெரியாத பல, அதாவது ஒரு கட்சி தோற்கிற போது கட்சி தலைவன் தோற்கல, இந்த இயக்கம் தோற்கல, அதிலே கோடான கோடியாக அல்லது லட்சக்கணக்காக, ஆயிரக்கணக்காக, அலையலையாக இளைஞர்கள் திரண்டு வர்றான்ல, அவருடைய உழைப்பு வீணாக்கப்படுகிறது, அவருடைய நம்பிக்கை வீணாக்கப்படுகிறது. அதனால எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, தலைமை தவறாக வழி நடத்தினால் அதிலே பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க. திமுகவும் சரி, இப்ப மல்லை சத்யாவோட கட்சியும் சரி, மதிமுக எல்லாமே திராவிடத்தின் வழி வந்த கட்சிகள் தான். அப்ப திராவிடம் வந்து இதைத்தான் சொல்லி தருதா? அப்படி கிடையாது. திராவிடம் அதெல்லாம் சொல்லி தரல. ஒருத்தன் தனிநபர் வந்து கான்ட்ராக்ட்ல பணம் வாங்குறதுக்கும் கட்சி கோட்பாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது எல்லா கட்சிக்கும் பொதுவானது. இப்ப நீங்க வந்து காந்தியை போலவா எல்லா காங்கிரஸ்காரனுமே இருந்திருப்பான் அந்த காலகட்டத்தில்? அண்ணாவை போலவா எல்லாருமே எளிமையாக திராவிட இயக்கத்துக்காரர்கள் அத்தனை பேருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? ஜீவானந்தம் போலதான் எல்லா கம்யூனிஸ்டுகளுமே அப்பழுக்கற்ற நேர்மையாளர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் என்று நம்ம உறுதி கூற முடியுமா? எல்லா கட்சிகளும் பிழைகள் உண்டு. ஏன்னா ஒரு பெரும் கும்பலை திரட்டுகிற போது அந்த கும்பல்ல பல பேர் வந்து எல்லாருமே நேர்மையாளர்களாக அப்படி திரட்ட முடியாது. ஏன்னா ஜனநாயகம் என்பது எண்ணிக்கை தான். எவ்வளவு பேரை திரட்டுறீங்க, எவ்வளவு பெரும்பான்மை பெறுகிறீர்கள் என்பதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வெற்றியாக இருக்கிறது. அப்ப வெறுமனே யோக்கியனை வச்சு கட்சி நடத்த முடியாது. ஆனா கட்சி தலைமை குறைந்தபட்ச யோக்கியனா இருக்கணும். இதுதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஒரு கட்சியில 2 கோடி பேரை சேர்க்கிறான், 2 கோடி பேருமே மனித புனிதர்களா சேர்க்க முடியாது, ஒரு கட்சியில மகத்தானவர்களா சேர்க்க முடியாது, நேர்மையாளர்களா சேர்க்க முடியாது. ஆனா குறைந்தபட்சம் என்னன்னா, அந்த தலைமை வகிக்கக்கூடியவர்கள் பண்பாளர்களாக இருக்கணும், அவர்கள் வந்து சமூக பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கணும், சமூக நல்லிணக்கத்திற்கானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம. நான் வந்து என்னன்னா, மதிமுக மீது எனக்கு எந்த வன்மமும் கிடையாது. மதிமுக மீது மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சி மேலேயோ, தமிழக வெற்றி கழகம் மேலேயோ, நான் விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சி மேலேயோ எனக்கு தனி மனித வன்மம் கிடையாது. அந்த கட்சி இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இது போன்ற செயல்பாடுகள் செய்திருக்க கூடாது அப்படிங்கிற விமர்சனம் உண்டு. இது தமிழ் இலக்கிய மரபிலே உண்டு. மாங்குடி மருதன் வந்து என்னை பாடாது ஒளிவானாகன்னு மன்னன் சொன்னான், தமிழ் மன்னன் சொன்னான்னு கவிதையில சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, எல்லா காலத்திலையுமே அரசர்கள் பிழை செய்த காலத்திலே கூட ஔவையார் வந்து நீ வந்து படையெடுத்து போயிடாத, ஆயுதம் பூரா பளபளப்பா இருக்கு, அவன் பூரா டேமேஜா இருக்கு, அவன் வெட்டு குத்துல வேகமா குத்திடுவான், அவனைய நீ பளபளன்னு வச்சிருக்கேன்னா நீ போர் பயிற்சி இல்லாதவன் போய் மாட்டிக்கிறாதன்னு சொல்ற மரபு இருக்கு இல்லையா, புலவர்களுக்கான மரபு. அது மாதிரிதான் இது.
நான் ஒரு அரசியல் கட்சி வீழ்ந்து விடக்கூடாது. ஏன்னா பல ஆயிரம் பேருடைய நம்பிக்கைகள்ல உழைப்புல கட்டப்படுது. ஒரு அரசியல் கட்சி தனிநபர் சொத்து கிடையாது. மதிமுக அப்படின்னு ஒரு கட்சி வந்து தனிநபர் சொத்து கிடையாது. பல ஆயிரம் தொண்டர்களினுடைய உழைப்பும் கண்ணீரும் ரத்தமும் கலந்தது. அது வீணடிக்கப்படக்கூடாது என்பதற்கு தான் விமர்சனம் செய்யறான். அந்த விமர்சனத்தையே வந்து நீ மிரட்டி வந்து நீ வந்து ரவுடிசம் பண்ணி பணிய வைக்க முடியும்னு நீ நினைச்சேன்னா உனக்கும் ஜனநாயகத்துக்கு சம்பந்தம் இல்ல. உன்னை அம்பலப்படுத்துவதை தவிர வேறு வாய்ப்பு. மல்லை சத்யா உங்ககிட்ட இது குறித்து ஏதாவது இந்த மிரட்டலுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா இல்ல பேச முயற்சி நடந்ததா? ஆமா, அவர் பேசினார் எனக்கு. அப்படிங்க. ஆமா, இந்த தகவலை கேள்விப்பட்டு வல்லம் பஷீருடைய தகவலை கேள்விப்பட்டு நீங்க எதற்கும் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் கலங்கவே இல்லை. நான் அவர்களை கலங்கடிக்கிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஆறுதல் சொன்னார். ஓகே. அதே போல தொடர்ந்து இப்படி பத்திரிகையாளர்கள் மீது ஒரு மிரட்டல் விடுக்கிறது சமூக வலைதளங்களையும் சரி இல்ல நேரடியாகவே மிரட்டல் விடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது. அப்போ பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு வட்டத்துக்குள்ள இததான் பேசணும், இவங்களுக்கு ஆதரவாக தான் பேசணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கா? அந்த நிலைப்பாடு அந்த போக்கு சரியா? இல்ல, அது எப்படின்னா கேள்வியை எதிர்கொள்ள முடியாத கோழைத்தனம் தான் அதுக்கு அடிப்படை. ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறான், விமர்சனத்துக்கு பதில் தெரியாதனுடைய விளைவு தானே. பதில் தெரியலன்னா என்ன சரி? இப்ப ஏன் இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு முறை கூட பத்திரிகையாளர் சந்திப்பை ஏன் நிகழ்த்தல? ஒரே ஒரு முறை ஏர்போர்ட்ல வந்து என்ன சொன்னாரு, நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன், பின்னாடி வந்துடாதியா, கொடைக்கானலுக்கு போறேன்னு சொன்னாரு, ஜனநாயக ஷூட்டிங். அப்புறம் வந்து கரூர் சம்பவம் முடிஞ்சு ஏர்போர்ட்ல வேகமா எஸ்கேப் ஆகி போகும்போது பேசாமலே போயிட்டார். ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்க்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார். இது இந்த நாட்டினுடைய பிரதமரை தவிர்க்கிறார். மோடியே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை. உண்மையான ஜனநாயகவாதியாக இருந்தால் பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிற திராணி வேணும். பின்னாடி போய் முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கோழைத்தனமாக குறிலாயுத்தம் தொடுக்கக்கூடாது. நேருக்கு நேர் சந்திக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, அது வந்து துரை வைகோவா இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்கே தலைமை அமைச்சர் என்று வர மோடியா இருந்தாலும் சரி. இது ஒரு மாதிரி பத்திரிகையாளர்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இல்ல? பல பேர் ஜெயிலுக்கே அனுப்பியிருக்காங்கல்ல. பத்திரிகையாளர் சுதந்திரத்தை வந்து, அதாவது இந்த உலகத்திற்கு வந்து மனசாட்சி இருக்கிறதா? மனிதர்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? மனசாட்சியை தட்டி எழுப்புறது தான் வந்து மிக முக்கியமான வேலை. இல்லாட்டினா இது எதற்கு நான்காவது தூணு, ஜனநாயகத்தின் நான்காவது தூண் நம்ம சொல்றோம்? நம்ம மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கு என்ன வேறுபாடு? மன்னரை பார்த்து கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. தேரா மன்னா செப்புவது உடையெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த கவிதையில தான் எழுத முடியாது. அதெல்லாம் நிஜத்துல கேட்க முடியாது, தலையை வெட்டிடுவான். மன்னர்களை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. என் தலைவனை பார்த்து கேள்வி கேட்காதேன்னு சொன்னா அவன் மன்னனாக நினைக்கிறான். ஜனநாயகத்திற்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவனே சொல்றான். என் தலைவரை பார்த்து எப்படி கேள்வி கேட்பாங்கிறான்? உன் தலைவன் கேள்விக்கு அப்பாற்பட்டவனா? உன்னுடைய கட்சி கேள்விக்கு அப்பாற்பட்டதா? உன் இயக்கம் கேள்விக்கு அப்பாற்பட்டதா? கேள்விக்கு வந்து பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா நீ ஜனநாயகத்திற்கு அன்ஃபிட். நீ ஜனநாயக பண்பு இல்லாதவன், நீ கட்சியை கழிச்சிட்டு ஓடி போயிரு. உங்களுக்கு அந்த அவதூறு இந்த இதுல எல்லாம் பார்க்கும்போது வல்லம்பச்சர்களுடைய பதிவுலையுமே கடைசியில கூட குறிப்பிட்டிருந்தாங்க, ராஜகம்பீரன் அவர்கள் வந்து உங்களுடைய முஸ்லிம் அப்படின்னு சொல்லி அதையும் குறிப்பிட்டு அவ்வளவு இழிவாக எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு. இல்ல அப்ப அது என்ன இல்ல, என்னுடைய இயற்பெயர் வந்து என்னன்னா, எல்லாரும் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய இயற்பெயர் வந்து ராஜகம்பீரம், அமீர் அப்பாஸ். என்னுடைய இயற்பெயர். என்னோட ஊர் பேரு ராஜகம்பீரம், சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு, ஒரு வைகை கரையில இருக்குது. நான் வந்து அமீர் அப்பாஸ்ங்கிற பேர்ல தான் தொடக்கத்துல எழுதிட்டு இருந்தேன். தொடக்க நிலையில கூகுள்ல தேடும் போது அமீர்னு போட்டோன்னா பருத்தி வீரன் டைரக்டரை காட்டியும், ஒரு மோஸ்ட் பாப்புலர் மேன் அப்படிங்கிற முறையில அவரை தான் காட்டும், என்னை காட்டாது. அப்ப நான் என்கிட்ட இருக்க என் பெயர்ல இருக்கிற முன்னோட்டாக இருக்கிற அமீர் எடுத்துட்டு ராஜகம்பீரம் அப்பாஸ்னு போடலாம் அப்படின்ட்டு முதல்ல முடிவெடுத்தேன். அப்போ ஒரு யூடியூப்ல பேசும்போது பேர் ரொம்ப லென்த்தா இருக்கு. அதே சமயத்துல இந்த பேர் அப்பாஸ்ங்கிற பேர் நிறைய பேருக்கு இருக்கு, ராஜகம்பீரம்ங்கிறது வித்தியாசமா இருக்கு, அதுல ஒரு இன்ன சேர்த்துட்டா ஒரு புனை பேரா வந்து பிரமாதமா இருக்கும்னு என் நண்பர் ஒருத்தர் ஆலோசனை சொன்னார். இல்லை வேணாங்க, அது பேரை வந்து மறைத்தது போல ஆகும் அப்படின்னு சில பேர் விமர்சனம் செய்வாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவர் வந்து ஒரு டிஃபரெண்ட் நேமா இருக்கட்டும் ராஜகம்பீரன் போட்டார். அது வைரல் ஆயிடுச்சு. இன்னைக்கு சேட்டலைட் டிவிலையோ என்னுடைய பக்கத்துலயோ என்னுடைய முழு பேர் தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த உங்களை மிரட்டல் விடுத்தவங்க சொல்லும் போது உங்களுடைய மதத்தையும் குறிப்பிட்டு அதையும் சேர்த்து, அது மைனாரிட்டியா இருக்கும் போது மிரட்டுவதுங்கிறது ரொம்ப இல்லை. அது பாஜக மனநிலைக்கே வந்துடுறாங்க. அவங்க கேட்டா பாஜகல இருந்து நாங்க தான் காப்பாத்துறோம் அவங்களன்னு சொல்ற அவங்களே தனிப்பட்ட முறையில நீ மைனாரிட்டி தானடா, நீ என்னடா எங்கள்கிட்ட கருத்து சொல்றது, உனக்கு பின்னாடி என்னடா இருக்கு அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. அப்ப நான் மெஜாரிட்டி, நீ எப்படி மைனாரிட்டி? அவனுக்கு பல கேள்வி இருக்கு, நீ எப்படி என்னை கேள்வி கேட்கலாங்கிறதுல நீ மைனாரிட்டி எப்படி கேள்வி கேட்கலாங்கிற இடத்துக்கு வரும். அப்ப பெரும்பான்மை வாதத்தின் பின்னால், வலதுசாரிகளின் பின்னால் இவர்கள் மனநிலையில அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதுல அம்பலப்படுகிறது.
இதை மொழி மறைவுக்கு ஒண்ணுமே இல்லைல. எங்க போய் ஒழிக்க முடியும்? நீங்க கூகுள்ல போய் தேடுனா என் பேர்ல எல்லா டீட்டெயிலுமே வந்துரும். இதுக்கெல்லாம் அச்சப்பட்டுலாம் நம்ம இவர்களுக்கு அச்சப்பட்டுலாம் நான் ஓடி போயிருவேன்னு அவன் நினைக்கிறான். நான் அரசியல் விமர்சனம் செய்வதை நிப்பாட்டிடுவேன்னு நினைக்கிறான். அதனால மூட்டை பூச்சிக்கெல்லாம் பயந்து நான் வீட்டை கொளுத்த முடியாது. மூட்டை பூச்சியத்தை அடிப்பேன். வீடு இறுதியா அப்படியே தான் இருக்கும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். இது குறித்து நீங்க எதுவும் புகார் அளிச்சிருக்கீங்களா? இல்ல இது உங்களுடைய தரப்புல இருந்து இதுக்கப்புறம் நடவடிக்கை என்ன சார்? புகார் அளித்தா எனக்கு போலீஸ் பாதுகாப்பே போடுவாங்க. தேவையில்லாம என் பின்னாடி ஒரு பிஎஸ்ஓ சுத்திட்டே இருப்பாரு. அது அவரு அவசியம் இல்ல. பாவம் அப்படின்றனால விட்டு- அவர் வேணாம். அது தேவையில்லை. ஜனநாயக சக்திகளாக மதிமுக காரர்கள் வந்து என்னை மிரட்டுகிறவர்கள், என்னுடைய எண்ணை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்புகிறவர்கள், இந்த கொரில்லா தாக்குதல் நடத்தக்கூடிய கோழைகள் திருந்துகிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு எனக்கும் தனி மனித பகை கிடையாது. என்னை பகைவனாக மாற்றி என்னை எப்படியாவது கொண்டு போய் திராவிட வெற்றி கழகத்துல சேர்த்து விடணும்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறான். ஒண்ணும் செய்ய முடியாது. நான் கட்சிக்காரன் கிடையாது, பத்திரிகைக்காரனா இருக்கிறேன். அதனால என் கருத்து தொடரும். நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டியது நான் அல்ல, நீங்க தான். நன்றி சார்.